வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மாலினி செல்லின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தானே சொல்கிறேன், நான் என்ன உங்களை ஜெனியை விட்டுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒருத்தரை எப்போ பிடிக்கும்னு நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லின்னு சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோன்ற விஷயம் ஜெனிக்கு தெரிஞ்சால் அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா, அதனால் நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் யோசிக்காமலாம் இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க மாலினி. நானும் உங்கள்கிட்ட அஃபிஷியல் தவிர வேறு எந்த விஷயமும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பாக்கியா இனியாட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு 4-5 நாள் ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு கல்யாணத்தோட ஆர்டர் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டரை நான் எடுக்க வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் நமக்கு பணம் தேவைப்படுதில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா சொல்கிறாங்க, எக்ஸாம் டைமில் நீ என்னோட கூட இல்லைன்றது தாம்மா எனக்கு வருத்தம், மற்றபடி நீ இந்த ஆர்டர்லாம் எடுத்து பண்ணதாம்மா செய்யணும், நீ ஜாலியாக பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி மார்னிங் நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு எனக்கு, நான் உனக்கு ஆர்டருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது ரூமுக்கு போகிறாரு. நைட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேசுகிறது சாப்பிட்றது எல்லாமே இந்த ரூம்குள்ளே தான், எனக்கு என்னமோ ஹோட்டல் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க மையு. இதுவும் நல்ல ஐடியா தான், இருந்தாலும் அந்த பாக்கியலட்சுமி மேடம் என்கிட்ட சொடக்கு போட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ராதிகாவோட அம்மா இப்போது ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் நடக்கிற கல்யாணத்தை பற்றி மறந்துட்டியா ராதிகா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டில் நடந்த பிரச்சனையில் அதை பற்றியே மறந்துட்டேம்மா, நான் கோபிகிட்ட பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ராதிகா கோபிகிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட மகனுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயுவுக்கு வேற எக்ஸாம், அவளை கூட்டிகிட்டு போகவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் உன்னோட அம்மாவும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இது பாண்டிச்சேரியில் நடக்கிற கல்யாணம், நாங்கள் எப்படி தனியாக போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. அந்த கல்யாணம் 3 நாள் நடக்கும், இந்த வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் நம்ம நிம்மதியாக போயிட்டு வரலாம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த பாக்கியாவோட முகத்தை பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியுமே ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் ராதிகா பேசி கன்வின்ஸ் பண்ண வச்சிடுறாங்க. மாலினி இப்போது செலின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் செலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அம்மா கிடையாது, என்கிட்ட பழகிறவங்க எல்லாருமே என்னோட பணத்துக்காக தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இன்னைக்கு இப்போதைக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க செலியா, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செலியன் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மாலினிட்ட எந்த பதிலுமே சொல்லாமல் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. லேட் நைட் இப்போது வீட்டுக்கு வராரு, கதவை தட்டுறாரு. பாக்கியா வந்து கதவை திறக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கலான்னாமா இருந்தேன், ஆனால் நீங்கள் தூங்கியிருப்பீங்கன்னு தான் கதவை தட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனியாவுமே இப்போ ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியா செலியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. செலியன் இப்போது பாக்கியாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. குடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு காரணம் சொல்லுவாங்களே, நீ எதுக்காக குடிக்கிற செலியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்குன்னு நல்ல மனைவி இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எல்லாருக்கும் இதே மாதிரி கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நீ குடிச்சிட்டு வரும்போதே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த பழக்கம்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு, அப்புறம் எந்த தைரியத்தில் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வர அப்படின்னு திட்டுறாங்க. சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அழுறாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுக்காகப்பா அழுற அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. மாலினி பற்றின விஷயத்த பாக்கியாட்ட சொல்ல முடியாமல் இப்போது செலியன் அழுதுட்டு இருக்கிறாரு. இனியா எந்திரிச்சு உன்னை பார்த்துடாம, அப்படி பார்த்தான்னா அப்பா மாதிரி அண்ணனு குடிகாரன் ஆகிட்டான்னு ரொம்ப கவலைப்படுவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் குடிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. செலியனுமே ப்ராமிஸ் பண்ணுறாரு. உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதிகா மையூட்ட, நான் வேணா பாண்டிச்சேரி போகிற இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மம்மி, நான் பாட்டி கூட ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மையூ. ராதிகா கோபிட்ட சொல்கிறாங்க, இவளை அம்மாட்ட போய் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவோட மாமியார் இப்போது சாமிக்கு பூஜை பண்ணிட்டுருக்குறாங்க. பாக்கியா இப்போ அவங்க மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து உனக்குன்னு நீ எதை பற்றியுமே யோசிச்சதில்லை பாக்கியா, எல்லாமே இந்த வீட்டுக்காக தான் யோசிச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட மாமியார். இப்போ கூட இந்த வீட்டுக்காக யோசிச்சு தான் நீ இந்த பெரிய காரியத்தை பண்ண போகிற அப்படின்னு கண் கலங்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ கண் கலங்கக்கூடாது ஈஸ்வரி அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்கிறாரு. ஆல் தி பெஸ்ட்மா அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.